எவ்ரிவன் இன்றைக்கி நம்ம ப்ரூச்சஸ் புட்டாஸ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் இப்போ ஒரு கிளிப் ஸ்டோன் எடுத்துருக்கிறேன், குந்தன் ஸ்டோன் எடுத்துருக்கிறேன். ஸோ இதில் கிளிப் ஸ்டோன்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் வந்துட்டு அது ரேட்டு ஜாஸ்திங்கிறதுனால நான் வந்து குந்தன் ஸ்டோன் வந்து ஒர்க் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ குந்தன் ஸ்டோனை எடுத்துகிட்டு அந்த 2 ஹோல் இருக்குள்ள அதுக்குள்ளே 2 பக்கமே வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கோங்க. கீழேயும் மேலேயும் ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃப்ளவர் சீக்வன்ஸ் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு அதை வந்துட்டு நான் ஸ்டிச் பண்ணி ஒரு சுகர் பீட்ஸும் கொடுத்து உள்ளே ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஓகே, இன்னொன்று அதுக்கு நேராக மேலே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகே, இதையும் ஸ்டிச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதுக்கு மறுபக்கம் இதே மாதிரியே 2 ஃப்ளவர் சீக்வன்ஸ் எடுத்து 2 பக்கம் இதே மாதிரியே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து இந்த குந்தன் ஸ்டோன் வைக்கிறதுக்கு பதிலாக அந்த கிளிப் ஸ்டோன் வச்சா இன்னும் கொஞ்சம் கூட எலிகண்டாக அழகாக இருக்கும். ஓகே, ஓகே வச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு ஸ்மால் சைஸ் லாங் டியூபர் எடுத்துருக்கிறேன். ஸோ அதை வந்துட்டு ஒரு சுகர் பீட்ஸையும் கொடுத்து கீழே வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஒன்று நேரே சென்டராக வச்சு அடுத்து அதுக்கு மேலேருந்து கொஞ்சம் சாய்ச்சி வச்சு அப்படி நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, இந்த கவு ஸ்டிச்சு இடையில கொடுத்துக்கோங்க ஒரு பீடு கடையிலையும். ஓகே, இனி வந்துட்டு மேலே இருந்து எடுத்து கொஞ்சம் சாய்ச்சி அந்த பக்கம் கொடுக்கணும், கொஞ்சம் சாய்ச்சி ஒன்று இந்த பக்கம் கொடுக்கணும். அப்படி மாறி மாறி 2 பக்கமுமே இதே மாதிரி ஒரு 2 பீடும் கொடுத்து ஒரு சுகர் பீட்ஸையும் கொடுத்துக்கலாம். இதில் வந்துட்டு ஒரு 2 mm பீடும் கொடுக்கலாம். ஓகே, கொடுத்து அந்த பீடை வந்து ஃபிட்டிங்காக இருக்கிறதுக்கு வேண்டி உள்ளுக்கு ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. ஓகே, அந்த பக்கம் நம்ம வந்துட்டு இப்போது ஸ்டிச் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்துட்டு இதே ப்ராசஸ் சேம் மெத்தடை தான் என்ன பண்ணிக்கணும்னா மேலேயும் பண்ணிக்க போகிறோம். சென்டரில் வச்சு இதே மாதிரி ஒரு 2 பீடு ஒரு 2 mm பீடு கொடுத்து கீழே கவ் ஸ்டிச் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இதே மாதிரியே 2 சைடுமே வந்துட்டு இதே மாதிரி கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கிளாஸில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் இதே மாதிரி ஒரு 2 பீடு கூட கொடுத்துட்டு இந்த ஒர்க்கையும் நம்ம வந்துட்டு கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஓகே, இதையும் வந்துட்டு இதில் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு கவ் ஸ்டிச் கொடுத்து இதையும் கம்ப்ளீட் பண்ணாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு அடுத்த கிளாஸ் என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு நான் ஒரு சர்க்கிள் வரைஞ்சிருக்கேன். அதில் வந்துட்டு ஃபிட்டிங் குந்தன் ஸ்டோன் எடுத்துகிட்டு அதை வந்துட்டு அதில் B7 க்ளூ கொண்டு ஸ்டிக் பண்ண போகிறேன் அந்த ஸ்டோனை. ஓகே, கிளாஸ் ஸ்டோன் ஓகேங்களா, அதை நான் வந்துட்டு ஸ்டிக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு அந்த ரவுண்டை சுற்றிலும் ஃப்ளவர்ஸ் நான் ரவுண்டு வந்து கொஞ்சம் கோணலாக இருக்குது, ஸோ நீங்கள் கரெக்டாக போட்டுக்கோங்க. அதில் வந்துட்டு ஒவ்வொரு இதுலேயுமே வந்துட்டு நான் வந்து அந்த ரவுண்டை சுற்றிலும் ஃப்ளவர் சீக்வன்ஸும் ஒரு சுகர் பீட்ஸும் கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ரவுண்டை சுற்றிலுமே இந்த ஃப்ளவர் சீக்வன்ஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. மெட்டீரியல்ஸ் என்கிட்ட அவைலபிளாக இருக்குது. வேணும்னு விரும்புகிறவங்க வந்து என்கிட்டையும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதே நம்ம வந்துட்டு இந்த எண்ட் வரை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு மேலே இருந்து ஒரு லீஃப் சீக்வன்ஸ் எடுத்து அதில் 2 பீடு கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அடுத்து நெக்ஸ்ட்டு சார்ஜ் அந்த பக்கம் இதே மாதிரியே கொடுத்துட்டு இதையும் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதோட சென்டர்லேயும் ஒரு லீஃப் சீக்வன்ஸ் கொடுத்து மேலே வந்துட்டு இதை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஓகே,
நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதுக்கு வந்துட்டு நான் ஒரு பெட்டல்ஸ் எடுத்துருக்கிறேன், அக்ரிக் பெட்டல்ஸு. ஸோ அதில் வந்துட்டு ஒரு ஃப்ளவர் சீக்வன்ஸும் வச்சு சுகர் பீட்ஸையும் கொடுத்து இங்கேயும் ஸ்டிச் பண்ணிக்கிறேன் நிறைய கீழே. ஓகேங்களா? நீங்கள் அது கொஞ்சம் ஆடிட்டு இருக்கும், ஷேக் ஆகிட்டே. ஸோ அதுக்கு நீங்கள் க்ளூ வச்சு ஸ்டிக் பண்ணிங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும். ஸோ இனி வந்துட்டு இதில் ஒரு டியூப் எடுத்து இதே மாதிரியே சேம் ப்ராசஸில் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். 2 கொடுத்துக்கணும், 1 கொடுத்தாச்சு. இனி 1 அதே பக்கம் கீழே கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதே ப்ராசஸ் தான் இந்த இலை இருக்குல்ல அதோட அந்த பக்கம் கொடுத்துக்கணும், அந்த பெட்டல்ஸ். ஓகே, அது லீஃபோட பெட்டல்ஸ் ஆகும், அதுக்கு அந்த பக்கம் கொடுத்துக்கணும். சேம் இதே ப்ராசஸ் டூ மெத்தட் அப்படியே கொடுத்துக்கோங்க. ஓகே, நம்ம இதை இப்போ வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே, நம்ம இப்போ அதில் ஒரு ஸ்டிச்சஸ் கூட கொடுத்துட்டு ஒரு லாங் டியூபோட கொடுத்து அதில் ஒரு பீடு கொடுத்து இதையும் ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த ஒர்க்கையும் நம்ம வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நெக்ஸ்ட் என்ன ப்ரூச் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே, அதுக்கு நான் இப்போது ஒரு உள்ளேருந்து ஸ்டிச் பண்ணி த்ரெட் எடுத்துருக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு ஃப்ளாட் ஃப்ளவர் சீக்வன்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து அதுக்கு மேலே வந்துட்டு ஒரு 2 mm பேர்ல் பீட் வந்து கொடுத்துக்கிறேன். நான் வந்துட்டு இது பிக் சைஸ் எடுத்துட்டேன். ஸோ நீங்கள் வந்துட்டு இதில் ஸ்மால் ஃப்ளவர் சீக்வன்ஸ் ஒன்றும் அது வச்சாலும் இது வந்து கரெக்டாக வரும். இங்கே ஒரு சின்ன ஒரு குட்டி முட்டாஸ் டிசைன் மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நான் இது பெரிய பீடு வச்சுட்டேன், உடனே ஸ்டிச் பண்ணிட்டேன், அதனால நான் அது எடுக்கலை. ஓகே, நீங்கள் வந்துட்டு ஒரு ஸ்மால் சைஸில் உள்ளது இல்லைங்க ஒரு அதில் அந்த சென்டர் பார்ட்டில் கிளிப் ஸ்டோன் வந்து யூஸ் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். ஓகே, இனி வந்துட்டு நான் ஒரு 2 பீடு, ஓகே 2 பீடை தான் கொடுத்துருக்கேன். ஒரு ஸ்மால் டியூபோடு கொடுத்துட்டு அதில் இதே மாதிரி ஒரு 2 mm பேர்ல் பீடும் கொடுத்து அந்த எண்டு ஒவ்வொரு கார்னர்லேயும் இந்த எண்டு ஒரு ஒரு ஃப்ளவர் சீக்வன்ஸும் கொடுத்து சமைக்க சீக்வன்ஸ், ஓகே, அதையும் கொடுத்து அதுக்குள்ளே ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நேரே கீழே இதே ப்ராசஸை கீழே பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதே ப்ராசஸை இந்த பக்கம் சென்டரில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு மேலே சென்டரில் பண்ணிக்கோங்க. 4 கார்னர்லையும் இதே ப்ராசஸை வந்துட்டு நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். இதில் வந்துட்டு நீங்கள் சுகர் பீட்ஸ் கொடுத்து பண்ணால் அந்த ஃப்ளவர் சீக்வன்ஸ் கொடுத்து சுகர் பீட்ஸ் கொடுத்து பண்ணுங்கள். அப்போ கொஞ்சம் கூட ஸ்மால் சைஸில் நீட்டாக புட்டாஸ் ஒர்க்காக இருக்கும். இது க்ளோஸாக பண்ணால கொஞ்சம் பெருசாக தெரியுது. இது வந்து நம்ம நெக் டிசைன்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணும்போது இதே மாதிரி ஒரு புட்டாஸ் ஒர்க் மட்டும் போட்டாலே போதும், அதுவே பார்க்குறதுக்கு நல்லா எலிகண்டாக அழகாக இருக்கும். நம்மளோட கழுத்தை சுற்றிலும் இதே மாதிரி ஒரு 1 சென்டிமீட்டர் கேப் விட்டு இதே மாதிரி நீங்கள் இந்த நெக்கை சுற்றிலும் போட்டுகிட்டே வந்தீங்கன்னா ப்ரூஜஸ் ஒர்க்கு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அடுத்து வந்துட்டு அதோட சென்டர் பக்கங்களில் ஒவ்வொரு சுகர் பீட்ஸாக கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கணும். இது கம்ப்ளீட்டட். இப்படி தான் நம்ம ப்ரூஜஸ் ஒர்க் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஸ்டிச்டு ப்ளவுஸில் தான் நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் ஒரு லீஃப் சீக்வன்ஸ் எடுத்துருக்கிறேன். அந்த லீஃப் சீக்வன்ஸில் சேம் இதே மாதிரியே பேர்ல் பீடு 2 பேர்ல் பீடு கொடுத்து அந்த ஹோலுக்குள்ளே நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் அதே மாதிரி எல்லா கார்னரில் இருக்குது இதுலேயும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. லீஃப் சீக்வன்ஸ் எடுத்து 2 பேர்ல் பீடு கொடுத்து அந்த ஹோலுக்குள்ளேயே கீழே ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பக்கம் இந்த பக்கம், நெக்ஸ்ட்டு மேலே, அப்படி அந்த 4 கார்னர்லையும் கொடுத்து இந்த ஒர்க்கையும் நம்ம வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். வெரி சிம்பிள் ஒர்க் தான் ப்ரூச்சஸ் ஒர்க் வந்து. நம்மளே ஓனாகவே புது நியூ கிரியேட் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகே, இதையும் நம்ம வந்துட்டு ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ப்ரூச் என்னென்னு பார்க்கலாம். ஓகே, அதுக்கு நான் இப்போ ஒரு அக்ரிக் ஃப்ளவர்ஸ் எடுத்துருக்கிறேன். அதை நான் வந்துட்டு கீழே ஸ்டிச் பண்ணி ஒரு ஃப்ளவர் சீக்வன்ஸும் வச்சு ஒரு சுகர் பீட்ஸும் வச்சு கீழே ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு அக்ரிக் ஃப்ளவர்ஸ் எடுத்துருக்கிறேன், ஒரு பெட்டல்ஸ் எடுத்துருக்கிறேன். ஸோ அதை வந்துட்டு கீழே அதோட சென்டரில் வச்சு
அதுக்கு உள்ளே கொஞ்சம் கொடுத்து கீழே வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இதில் 2 ஸ்டிச்சஸ் கொடுத்து விடுங்க. ஏன்னா அது வந்து ஸ்டிஃபாக நிற்காது, கொஞ்சம் ஆடிகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து க்ளூ வச்சு ஸ்டிக் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணாலும் ஓகே, பெட்டராக இருக்கும். ஆனால் ப்ளவுஸ் ஒர்க் பண்ணும்போது அப்படி தான் பண்ணணும். அதனால ஷேக் ஆகிட்டே இருக்கும் பார்த்தீங்களா, அது பார்க்குறது நல்லா இருக்காது. ஸோ இப்போ வந்து நம்ம பிகினர்ஸ்னால இது ஓகே, இது பெட்டர், இப்படியே பண்ணிகிட்டே வைக்கலாம். இனி நெக்ஸ்ட்டு அதோட அந்த பக்கம் இதே மாதிரி 2 ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கோங்க. ஓகே, இதுலேயும் ஸ்டிச் கொடுத்துட்டு கீழே உள்ளுக்கு அந்த ஹோலுக்குள்ளே இறக்கிடுங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு அதே இந்த சைட் ஆப்போசிட்டு இதே மாதிரி ஒரே ஒரு அக்ரிக் ஃப்ளவர் பெட்டல்ஸ், ஓகே, இதை பெட்டல்ஸ் கொடுத்து இதே வந்துட்டு நம்ம வந்துட்டு கம்ப்ளீட் பண்ண போகிறோம். சேம் 3 பெட்டல்ஸ் தான் வச்சுக்கிறோம். ஓகேங்களா, வச்சுட்டு இதுக்கு வந்துட்டு இனி வந்து நான் ஒரு 2 பீட் எடுத்துக்கிறேன். ஒரு லாங் 2 பீட் எடுத்துக்கிறேன். அடுத்து அதிலேருந்து ஒரு சின்ன 1/2 இன்ச்சு 2 பீடு எடுத்துக்கிறேன். ஓகே, இது லாங் 2 பீடு எடுத்து அதுலேயும் ஒரு 2 mm பேர்ல் பீடு கொடுத்து கீழே வந்து ஸ்டிச்சஸ் இறக்கிக்கிறேன். அதோட சென்டர் பார்ட்டில் வந்துட்டு ஒரு கவுச் சிஸ்டம் கொடுத்துக்கணும். ஓகேங்களா, அப்போ தான் அது வந்துட்டு ஷேக் ஆகாமல் அப்படியே நிற்கும் கீழே. ஓகே, அதை வச்சுட்டு ஒரு கவுச் ஸ்டிச் அப்படியே கொடுத்துக்கோங்க. இனி வந்துட்டு அதிலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு லாங் 2 பீடு எடுத்துக்கிறேன். ஓகே, 1/2 இன்ச் 2 பீடு. ஓகே, அதை எடுத்து அதில் மாதிரி ஒரு பேர்ல் பீடும் கொடுத்து கீழே வந்துட்டு சேம் கிட்ட வச்சு, ஓகே, கிட்ட வச்சு ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. அந்த பீட்லேயும் இடையில ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பீட் பீடு எடுத்துக்கிறேன். அதில் ஒரு 2 mm பீடும் கொடுத்து, ஓகே, இது வந்து பீட் பீடு, அதையும் எடுத்து ஒயிட் கலர் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, நீங்கள் வந்து கோல்டன் கலரும் வச்சுக்கலாம், எடுத்துக்கலாம். இல்லை வேறு கிளிப் ஸ்டோன் இது உங்கள்கிட்ட என்ன மெட்டீரியல்ஸ் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. சேம் ப்ராசஸ் இதே மாதிரியே ஒரு பீடும் கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதே ப்ராசஸ் தான் அந்த பக்கம் நான் வந்துட்டு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஒரு ஒயிட் பீடு கொடுத்து ஒரு பல்பீடும் கொடுத்துட்டு கீழே வந்து ஸ்டிச் இறக்கி ஒரு கவுச் ஸ்டிச்சும் கொடுத்து இந்த ஒர்க்கே நம்ம வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒர்க் வந்து பார்க்கலாம். அதுக்கு வந்துட்டு நான் ஒரு அக்ரிக் ஃப்ளவர்ஸ் எடுத்துருக்கிறேன். அதில் வந்துட்டு கீழேருந்து உள்ள ஸ்டிச் எடுத்து இந்த ஃப்ளவர்ஸை வந்துட்டு உள்ளே கொடுத்துட்டு ஒரு பேர்ல் பீடும் கொடுத்து இன்னும் 2 mm பேர்ல் பீடு, ஓகே, அதையும் கொடுத்து உள்ளுக்கு வந்துட்டு நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் லீவ் சீக்வன்ஸ் எடுத்துக்கிறேன். லீவ் சீக்வன்ஸ் எடுத்து அதோட சென்டர் பார்ட், ஓகே, ரைட் சைடு சென்டர் பார்ட்டு சேம் 2 எட்ஜ்லேயும் இதே மாதிரி கொஞ்சம் சார்ஜ் வச்சு ஒரு 2 கட் பீடு கொடுத்துக்கிறேன். 2 கட் பீடும் கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன் உள்ளுக்கு. ஸோ இதில் 3 வச்சா கரெக்டாக, ஏன்னா இது சின்ன கட் பீடு. ஓகேங்களா, ஸோ ஓகே, நான் 2 வச்சு கம்ப்ளீட் எல்லாத்துலேயுமே ஒர்க் பண்ணிட்டேன். நீங்கள் வந்துட்டு 2 பீடும் கொடுத்துக்கலாம், சுகர் பீட்ஸும் கொடுத்துக்கலாம், அது உங்களோட ஓன் க்ரியேட்டிவிட்டி. ஓகே, உங்கள்கிட்ட என்ன மெட்டீரியல்ஸ் இருக்கோ அதை கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதுலேருந்து கொஞ்சம் சார்ஜ் கீழே கொடுத்துக்கோங்க, சென்டர்லேயும் கொடுத்துக்கோங்க. ஓகே, நான் இப்போ சென்டரில் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு அதே சைஸு கீழே அப்படியே அதில் வந்து 3 லேஸ் சீக்வன்ஸ் வந்து நான் கொடுத்து ஒரு கட் பீடு, ஸோ 2 கட் பீடும் கொடுத்து ஸ்டிச் பண்ணி அந்த பக்கம் வந்துட்டு நான் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஓகே, கரெக்டாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இதே ப்ராசஸை சேம் இந்த பக்கம், இந்த எண்டு இந்த பக்கம் கொடுத்துக்கணும். நெக்ஸ்ட் அதே மாதிரி கீழே சென்டரு அந்த எண்டு அப்படி 3 லீவ் சீக்வன்ஸையும் இதே மாதிரியே வச்சு இந்த பக்கம் நான் வந்துட்டு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். சேம் ப்ராசஸ். ஓகேங்களா, ஓகே, இனி இந்த பக்கம் லீவ் சீக்வன்ஸு, கட் பீடு ஆர் 2 பீடு, அதில் சுகர் பீடு என்ன உண்டோ அதை கொடுத்து நம்ம வந்து அதையும் ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஓகே, இதையும் ஸ்டிச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு நான் 2 கோடு மாதிரி மேலேயும் கீழே வரைஞ்சிக்கிறேன். அதில் வந்துட்டு நான் இது வந்துட்டு சர்தோசி எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு அதை வந்துட்டு ஒரு பேர்ல் பீடும் கொடுத்து சுகர் பீடு கொடுத்துக்கிறேன். சுகர் பீடும் கொடுத்து கீழே வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி அதை ஃபிட்டிங்காக இருக்கிறதுக்கு
கீழே வந்து கவு ஸ்டிச்சும் கொடுத்துக்கோங்க. ஓகே. இனி வந்துட்டு அதோட அது கொஞ்சம் வளைவு இருக்குது பார்த்திங்களா, அந்த கர்வ் அதில் வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக இழுத்து பிடிச்சி அதுலேருந்து ஒரு நடுப்பாட்டில் அதில் ஒரு ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கோங்க. அப்போ வந்து இந்த கர்வ் வந்து கிடைக்கும். ஓகேங்களா. இதில் வந்துட்டு நீங்கள் கோரா யூஸ் பண்ணால் கொஞ்சம் அழகாக இருக்கும். நான் வந்து சாதி யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கோரா எடுங்க. அப்போ வந்துட்டு இவ்வளோ இது இருந்தால் தெரியாது. ஓகே. இனி வந்துட்டு சேம் ப்ராசஸ். நான் அந்த லைன் வரைஞ்சிருக்கேன் பார்த்தீங்களா, அதை கட் பண்ணி தான் எடுத்துருக்கிறேன். ஜர்தோசி எடுத்துகிட்டு அதே அளவுக்கு வந்துட்டு உள்ளக்கு ஸ்டிச் கொடுத்துட்டு அந்த பெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை பிடிச்சிட்டு லைட்டாக நான் வந்து இந்த இடையிலையும் ஸ்டிச்சஸ் கொடுத்துக்குவேன். ஓகே. இதே ஒரு ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்தாச்சு. அப்போ வந்து ஒரு கொம்பு டிசைனில் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு அதே ப்ராசஸ் சேம் கீழே இதே ப்ராசஸ் தான் நான் வந்துட்டு கண்டினியூ பண்ணிக்கிறேன். இதே மாதிரி பெண்ட் பண்ணி பார்த்துட்டு கீழே அதே இதில் வந்து கீழே ஸ்டிச் கொடுத்துட்டு அந்த சுகர் பீட்ஸில் வந்துட்டு இடையிலையும் ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அந்த கர்வ் இருக்குது பார்த்திங்களா, அந்த கர்வில் அதே மாதிரி லைட்டாக பிடிச்சி வச்சுட்டு அந்த இடையிலையும் ஒரு ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கணும். அப்போ தான் அது வந்துட்டு ஃபிட்டிங்காக இருக்கும். ஓகே. ஓகே. நீங்கள் வந்துட்டு இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது சேம் கலர் த்ரெட்டு யூஸ் பண்ணிங்கன்னா தான் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இது ஒரு புட்டாஸ் ஒர்க் மாதிரி இதே மாதிரி அங்கங்கே நமக்கு வந்து ப்ளவுஸ்லாம் போட்டால் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஓகே. நம்ம வந்துட்டு இதையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கம்பல்சரி என்ன நாட் போடணும் ஸ்டிச்சஸ் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.